இருக்கேன்ப்பா. ஆனா சவுண்ட்ல கேட்காதுன்னு நினைக்கிறேன். காணும் பொங்கல் அதுவும் நாங்கள் இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பீச் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த வழி பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. வாங்க அப்படியே மெரினா பீச்சை வாங்கலாம். சென்னை மெரினா பீச். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே மஞ்சள் பேக் கொடுக்குறாங்கப்பா. நான் போய் வாங்குற இடத்துல மஞ்சள் பேக் காலியா இருக்கு. எனக்கு கிடைக்கல. ஆமா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா லேட் ஆயிடுச்சு. நாங்க பீச்சுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நான் எங்கள் அம்மா, என்னோட சித்தி, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் அவங்க நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் காணும் பொங்கல் அன்னைக்கு சரி சும்மா வீட்டில் இருக்க வேணாமே பீச் போய் ஏதாவது என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தா செம்ம ரஷ். நிறைய பேர் ஃபேமிலியாக வேறு பிளேஸ்ல இருந்துலாம் வந்திருந்தாங்க. ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்தது. நாங்களுமே செம்மையாக ஃபன் பண்ணோம். ஃபுல்லாகவே வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காவல்துறை அங்கே எச்சரிக்கை கொடுக்குறாங்க. முதியவர்களை கைப்பிடிச்சே கூட்டிட்டு போனோம். அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் டேக் கட்டி விடுறாங்கப்பா. ஏன்னா ஃபேமிலியோட குழந்தைங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்கிறாங்க. கிளீனா இருக்கு பீச்சு. எனக்கு என்ன ஒன்றும் அந்த மஞ்சள் பேக் கிடைக்கல. நீ மஞ்சள் பேக் எங்க வந்தாலும் கம்னு அவர் வெயிட் பண்ண சொன்னாரு தரமான்ட்டு. காவல்துறை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. பெரிய குழந்தைங்க கியூ நிக்கணும்ன்ற இப்ப குழந்தை மற்ற குழந்தைங்க அப்படியே பார்த்தா அங்கே ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து ஓனாக பண்ணுறாங்கல்ல, ஓன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அப்படியே ஒரு ப்ரௌனி வாங்கிட்டோம். நீங்களும் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இதுவும் பிடிக்கணும் அம்மா. கார் ஓட்டுறது ட்ரைனிங் ஒண்டிதான் ஃப்ரீயா இருக்கு. கார் ஓட்டுற மாதிரியா? அது என்ன கேம்னே தெரியாம விளையாட போயிடுறது. இருப்பாங்க. இன்னும் உங்க வீட்டு பால்கனி மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிறேன். அப்படிதான் இருக்கு. சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அம்மா இது 4 பக்கம் இருக்கு. 4 பக்கம் போய் நின்னு பாக்குறியா? பேக்ல அந்த சன்ரை இது சூப்பரா இருக்கு. சன்னு ரொம்ப நேரம் கழிச்சு ஃபுல்லா எதுவுமே விட மாட்டாங்க. ஆமா எல்லாரும் அவங்கவுங்க வந்து பிடிச்சிடுறாங்க. உங்களை சாமர்த்தியம் தான் ஜெயிக்கும். டேலண்டா வந்து யார் சேர் பிடிக்கிறீங்களோ அவங்க தான் சேர் கிடைக்கும். விளையாடிக்கிட்டே போ. அவர் வந்து குழந்தைங்களுக்காக இது பண்ணி காமிக்கிறாரு பபுள்ஸை. இசை மழையில் நனைய தயாரா? அங்க நடக்குதா? நம்ம இப்பதான் பாத்துட்டு வந்தோம். என்ன பிரியா, தேவி பிரியா, இசை தயாரா? தயார். சேர் பிடிச்சிடலாம். அங்கேயே சேர் பிடிக்கலாம். கொடுத்தா அவ்வளோதான். இசை மழை நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரம். இந்த ஹார்ட்டின்னு இங்க இருக்கு பாரு, இதுகிட்ட அவ்வளோ பேர். அது ஒன்றும் லைன் இல்லை. அங்கே ஃபோட்டோ எடுக்க தான் அவ்வளோ பெரிய லைனு. பீச்சுக்கு போனாலே பஜ்ஜி சாப்பிடாம கண்டிப்பாக யாருமே வரமாட்டாங்க. இந்த பீச்சில் கொடுக்குற பஜ்ஜி அது கூட கொடுக்குற சட்னியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே அலையை பார்த்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா சூடாக இருக்குது. அந்த பீச்சை பார்த்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். பீச்சை பார்த்துட்டே சாப்பிட்றீங்க? ஆமாம். ஆனால் பெரிய பெரிய அலை வருது. அதனால அவங்க வந்து பீச்சில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே அலைகிட்டலாம் வீட்டில் கேட்டு போட்டு வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சூப்பர். நான் ஏன்னா தண்ணியில் போக மாட்டேங்க. இப்போ சூப்பராக தான் இருக்கும். காமா நல்லா இருக்கு.
எப்பவுமே ஃப்ரண்ட்டில் அப்படி தான் இருக்கும். இதுவாக தான் இருக்கும். அங்கே என்ன கல்லுலாம் போட்டிருக்க மாதிரி தெரியுது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக. ஐயோ, என்னம்மா இது மாடு வழிபறி பண்ணுது. நேத்து தானே மாட்டு பொங்கல், நேத்து வரைக்கும் நீ ஏறுவியா? முடியே காணும். அது வந்து அங்கே பெயிண்ட் அடிச்சு அது அடிபட்டிருக்கு. என்ன பெயிண்ட்? அது பெயிண்ட் 4 கால்லையும் பாரு, அழகா அது சமமா பெயிண்ட் அடிச்சு. கால் மேல சொல்லுது, மேல தானே வாலு கிட்ட சொல்ற. அங்கயா ரெட் கலர்ல தோல் உறிஞ்ச மாதிரி இது. அது பெயிண்ட் அடிச்சு. அது பெயிண்ட் தான் குதிரைக்கு. அழகா பாரு. என்னது? முதியவர் பெரியவரும் வந்து இங்க பத்திரமா தான் உட்கார வச்சுன்னு இருக்கோம். யாருன்னு கேட்பாங்க, முதியவர் யாருங்க இங்க சொல்லுங்க, ஏன் டேக் கேட்பாங்க. காவல்துறை வந்து எப்படி ஊதுங்க ஏதோ மண்ணா இருக்கவே தச்சுது. என்னம்மா உன் பின்னாடி இந்த இதுல அந்த மேலெல்லாம் வந்து பெருமாள் கையில சக்கரை சுத்தும் போது ஒரு பிளாஷ் வரும் பாரு, அந்த மாதிரி வருது உன் பின்னாடி. உண்மையாமா நீங்களே பாருங்களேன், இப்ப இப்படி இருக்கா, இங்க பாருங்க தெரியுது, இது காட்டுறேன் நானு ஒரு மாதிரி. அப்பா உலக உருண்டியே வந்து உனக்குள்ளதான் வச்சுக்கிற போலையே. வந்துட்டு போதுமா? கை குழந்தை குல்லா போட்டுக்கினாங்க, கை காதுல சில்லுன்னு காத்து போகுது. கொஞ்சம் சரியா இருக்கு, அதுக்குள்ளே வந்துடும் போட்டு திரும்ப. ஆமா, எல்லாத்துலயும் லைட் போட ஆரம்பிச்சிச்சு. குதிரை வேற கிளம்புது. அது குழந்தைங்கள வச்சு ஓட்டி குதிரை கிளம்பிச்சு. நாமா வேடிக்கை பார்த்தது போதுமா? குழந்தை வேற என்னையே பார்த்துன்னு போறான். என்ன விசித்திரமா இருக்குதா குல்லா போட்டாச்சு. இல்ல இல்ல வேணாம், இல்ல வேண்டாம். ஈவென்ட் ஏதோ நடக்குது. மீண்டும் மஞ்சள் கலர்லயே இல்ல, இது கொஞ்சம் வெள்ளை கலர் சாயம் போயிடுச்சு. சாயம் போயிடுச்சா? கலரே வெள்ளை கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. சரி இப்படி வா, வண்டி வருது பாரு, உட்காரு. எப்படியோ கிடைச்சிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு போறப்போ. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிய போது. நாங்கள் ஜாலியாக நல்லா ஃபன் பண்ணோம். ஐ லவ் மெரினா கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரஷ்னால வந்து ஆட்டோ பஸ் எதுவுமே வந்து உள்ளே விடலை, எல்லாமே நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிட்டனால நாங்கள் நடந்தே வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே அந்த குளிருக்கு சுட சுட பாதாம் பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.